பொது தமிழ் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று, அதாவது தாலாட்டு. அதாவது வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று வந்து தாலாட்டு. பண் என்பதன் பொருள் என்ன? அதாவது பண்ணோட மீனிங் வந்து இசை. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் நாடு சோழ நாடு. அதாவது இல்லம் வந்தவரை விருந்தினரை வந்து வரவேற்று உணவளிக்கும் நாடு வந்து சோழ நாடு. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பாடல்கள் இடம்பெறுகின்றன. அதாவது தமிழர் பிறந்தாலும் இறந்தாலும் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்விலையும் இடம்பெறுகின்ற ஒன்று பாடல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். கதிர் வந்து முற்றியதும் என்ன செய்வாங்க? அறுவடை செய்வர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். அதாவது விசேஷமான நாட்களில், அதாவது தீபாவளி, பொங்கல், கிருத்திகை, இந்த மாதிரி நாட்களில் எல்லாம் மாவிலையால் வீட்டில் என்ன செய்வாங்க? தோரணம் கட்டுவர். பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழையன கழிதலும் புதியன புகுதலும். நெக்ஸ்ட்டு, பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். அதாவது பச்சை பசேலன்னு வயலை பார்த்தா நமக்கு சந்தோஷம் வரும். அதே இதை பட்டுப்போன மரத்தை காண நமக்கு எப்படி இருக்கும்? துன்பம் தரும். அதாவது இன்பத்தோட எதிர்ச்சொல் வந்து என்னது? துன்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உழவர்கள் ஆடித்திங்களில் விதை விதைப்பார். உழவர்கள் வந்து ஆடித்திங்களில் என்ன செய்வாங்க? விதை விதைப்பார். நெல் பயிர் வந்து விதை விதைப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 10th one, மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி திருநாள். மார்கழி மாதத்தோட இறுதி நாள் வந்து என்னது? போகி திருநாள். 11th கொஸ்டின், போகி பண்டிகை அக்காலத்தில் கொண்டாடப்படும் விழா இந்திர விழா. போகி பண்டிகை நடக்கிறப்போ ஒரு விழா கொண்டாடுவாங்க, அது வந்து என்னது? இந்திர விழா. நெக்ஸ்ட்டு, மாடு என்னும் சொல்லுக்கு செல்வம் என்ற பொருளும் உண்டு. மாடுன்னா நமக்கு செல்வம் தரக்கூடியது, பசு பால் தருது, நெக்ஸ்ட்டு சாணம், இது எல்லாமே தருது. அதனால் அதுக்கு என்னது? செல்வம் என்ற ஒரு பொருளும் உண்டு. திருவள்ளுவர் நாள் தை 2ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் நாளை வந்து நம்ம என்னைக்கு கொண்டாடுறோம்? தை 2ஆம் நாள். நெக்ஸ்ட் 14th, அறுவடை திருநாள் ஆந்திராவில் மகர சங்கராத்தி என கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாளை ஆந்திராவில் என்னென்னு கொண்டாடுறாங்க? மகர சங்கராத்தி என கொண்டாடப்படுகிறது. எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.